في نعمه في مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه والرضوان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதியமுத்தூர் பள்ளிவாசலுக்கு 3வது முறையே வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த பள்ளிவாசலுடைய ரினோவேஷன் இதோடைய அந்த மினாராக்க வேண்டி தான் நம்ம இறங்கணும். மினாராக்கு வந்து ஆல்ரெடி 2 ஆட்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஒண்ணு காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு நண்பர் பொறுப்பேற்றுக்கிட்டு 1,25,000 அனுப்பி தந்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து ஒரு 1,25,000 அந்த பட்ஜெட் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு மினாராக்கு இவ்வளவு 1,400 ரூபா ஆகும்னு. ஸோ 2,000 ரூபா உடனே அனுப்பி தந்துட்டாங்க. 2-3 நாள்லயே காசுலாம் கையில வந்துருச்சு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த மினாராவை அப்படியே சும்மா வைக்க முடியாது. அதுக்கு வந்து காலம் பீம் எல்லாம் போட்டு அதுக்கு செட்டப் பண்ணணும். அப்ப வெளியில கேட்டோம். ஒரு மினாரா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கேட்கறாங்க. கீழே பேஸ்மெண்ட்ல வந்து பேஸ் போட்டு அதை காலம் போட்டு அதை வந்து ரேடை கொடுத்து எழுப்புறதுக்கு ஒரு 5 அடி 4 அடி எழுப்புறதுக்கு அவ்வளவு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு 1 லட்சம் இதுக்கு 1 லட்சம் மினாராக்கே 2 லட்சம் ரூபா ஆகுது. இனி இதுக்கு 2 லட்சம் ரூபா போடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய குத்துபுதீன் பாய் சொன்னாரு. காம்பவுண்ட் எல்லாம் கட்டின ஒரு மனிதர் இருக்காரு, நல்ல மனிதர், தூத்துக்குடியை சேர்ந்தவர், இன்ஜினியர் ஷாவுல் ஹமீத். அவரை கேட்கலாமே அப்படின்னு. தாராளமா கேளுங்க, அல்லாவுடைய பள்ளிக்கு நமக்கு எது பெஸ்ட் ஈஸியா இருக்கோ அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அடிப்படையில அவர்கிட்ட ஷாவுல் ஹமீத் அவர்கிட்ட வந்து பேசினேன். அவரும் நானும் சேர்ந்துதான் வந்தோம். இந்த பள்ளியில வந்து எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்டேன். என்னென்ன செய்யலாம், எப்படி எப்படி இது பண்ணலாம், எந்த பட்ஜெட்டுக்கு. அதாவது இந்த பள்ளியை மொத்தமா இடிச்சிட்டு புதுசா கட்டணும்னா ரொம்ப ஈஸி. நிலம் இருக்குது, விஸ்தாரமா இருக்குது, கட்டிடலாம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன முறையில கட்டிடலாம். இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பழைய பள்ளி பின்னால வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த வராண்டா இருக்குல்ல, இந்த வராண்டால ஒரு அடி உயர்த்தி அதுல ஷீட் போட்டு கொடுத்துடலாம். இன்னும் வந்து முன்பக்கம் வந்து அந்த மினாரா இருக்கு இல்லையா, மினாராக்கு பக்கத்துல அங்க ஒரு ஷீட் வேணும். இவ்வளவு செஞ்சு இந்த சுவர் பழுதடைந்திருந்தது அப்படின்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு சுவர் நல்லா இருக்கு, சுவர் கருங்கல் சுவர், அது மேல உள்ள பூச்சிமானம் தான் மோசமா இருக்கு, அதை செதுக்கி விட்டு சுரண்டி விட்டு அதை என்ன பண்ணிடலாம், அடிச்சு அந்த சுவர் இருக்கட்டும். இந்த சுவருக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு தந்துறேன். அதே மாதிரி முன்முகப்புல வந்து பள்ளிவாசல்ல அங்கேயும் ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு தந்துறேன். இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. இன்ஷா அல்லாஹ் இப்ப அவரை தான் சந்திக்க போறோம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் போன தடவை வந்ததை விட அந்த பள்ளிவாசல் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்துச்சு. எப்படின்னா குத்துபுதீன் பாய் என்ன பண்றாரு, சின்ன சின்ன வருமானங்களை வச்சு நோம்பா இருக்குதே, பள்ளி வந்து ரொம்ப கரபடிந்து இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே சூப்பரா ஒரு ஒயிட் வாஷ் செஞ்சிருக்காரு. ஒரு 3,500 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் பீரோல் வாங்கி வச்சிருக்காரு, கிதாபு குரான் எல்லாம் வைக்கிறதுக்கு. சோ அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. உள்ள வந்து ஃபேன் 3 ஃபேன் இருக்கு, சுத்தமா காத்து வர மாட்டிருக்கு. இன்னும் 2 ஃபேனை போடணும்னாங்க. அந்த 2 ஃபேனுக்கு வந்து என்னுடைய சகோதரி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. சோ அவங்க அந்த இதை பொறுப்பேற்றுக்கிறாங்க. இப்ப இந்த பள்ளியை வந்து இன்னும் நம்ம விஸ்தீரம் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அதைதான் இப்ப நம்ம பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்த விஷயங்கள் அழகான முறையில முடிவாகி ஷாவுல் ஹமீத் பாய் அவர்கிட்டயே கொடுத்தலான்னு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அவர்கிட்ட 2 வார்த்தை கேட்டுக்கிடும், அவர் என்ன செய்ய போறாருங்கிறத கேட்டுக்கிடும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாவுல் ஹமீத். தூத்துக்குடி இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இங்க மாதிரி பள்ளியில ஒர்க் சொல்லியிருந்தாப்புல, புதியமுத்தூர் பள்ளியில நம்ம மினாராவை பத்தி பேசியிருந்தாப்புல குதிவின் பாய் எல்லாம், அது விஷயமா பேசுகிறதுதான். இப்ப அந்த மினாராக்கு பாய் என்ன செய்யணும், இப்போதைக்கு அந்த மினாராக்கு என்ன செய்யணும்? 2 மினாராக்குள்ள காசு வந்துட்டு, சரி, அந்த மினாராவை நம்ம எழுப்பி நிறுத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? பேஸ்மெண்ட்ல வந்து அடித்தளம் சொல்லி போடுறோம்ல, அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம போட்டு ஆகணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மினாரா மேல எழும்ப ஆரம்பிச்சிடும். பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா வந்து கீழ உள்ள கான்கிரீட் மாதிரி போடணும். கான்கிரீட் அதாவது 5 பெட் மாதிரி ஓபன் பண்ணி தோண்டி கீழே பெட் டபுள் மேட்டி போடுவோம். போட்டு அதை கொண்டு வந்து அதை ராடை மேல கொண்டு வந்து ஃப்ளோரிங்ல ஒரு பெட் காமிக்கணும். ஒரு 3 அடி உயரம் பெட் காமிச்சு அதுக்கப்புறம் ராடை மேல தூக்கி விடணும். அதுல இருந்து அவங்க மினாரா எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. முகப்புக்கு இப்ப இருக்கிற பில்லர்லயே நம்ம மேல தூக்கி வச்சு ஒரு பீமை போட்டுட்டு அதுல இருந்து ஆர்ச்சி காமிச்சுக்கலாம். வெளிய இருந்து பார்த்தா இப்போதைக்கு பள்ளி மாதிரி தெரியல நம்மளுக்கு, அதை நம்ம இப்ப உருவாக்குறோம், அவ்வளவுதான். சரியா? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அது போக அதுக்கு மேல ரெடிமேட் மினாரா அவங்க கேட்டீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ஆர்ச்சி போட்டுட்டு இருந்தாலும் அந்த 3 அடி உயரம் மினாரா காமிச்சா கூட நல்லா இருக்கும். இப்ப அந்த நான் போட்டோஸ் காமிச்ச மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். உங்களுக்கு ரெடிமேடா இருக்கு. அது 3 அடி இருந்துச்சுன்னா அவங்களே வந்து ஃபிட் பண்ணி தந்துருவாங்க. பெரிய சார்ஜ் எல்லாம் ஒண்ணு வராது உங்களுக்கு. அது என்னன்னா அந்த மினாரா எழும்புறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹைட்டை பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ எழுப்புற அந்த ஃப்ரண்ட்ல ஒரு 4 அடி எழுப்பிக்கலாம்.
அது 4 அடியா இல்ல 5 அடியா என்ன டிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம மினரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப இந்த வெளிப்பள்ளி இருக்கு இல்லையா, ஆமா இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆமா இந்த இடத்துல நோம்பு திறக்கிறாங்க, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து பின்பக்கம் ரோடு இருக்கு. இந்த வெளிப்பள்ளிக்கு என்ன செய்யலாம், இந்த இதை என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு பிரயோஜனமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப இந்த பள்ளி என்னன்னா இப்ப ஷீட்டு கீழே இறக்கி போட்டுருக்காங்க உங்களுக்கு. ஆமா தாந்தா இருக்குது, ஹைட் இவ்வளவுதான் இருக்குது உங்களுக்கு, இவ்வளவுதான் ஹைட் இருக்குது. ஆமா இது என்ன பண்ணணும்னா இது பள்ளி, ஆமா ஷீட்டை எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு 3 அடி தூக்கி வச்சு மேல ஹைட் இதுக்கு மேல அந்த வாளுக்கு மேலே வாழை எழுப்பி ஒரு 3 அடி எழுப்பி இங்க இருந்து ஃப்ரண்ட்ல அந்த கேட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 3 அடி உள்ள தள்ளி ஷீட்டை காமிச்சிக்கலாம். டோட்டலா அது ஒரு வெளிப்பள்ளி மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ஃப்ளோரை வந்து ஒரு 1.5 அடி வசனீங்கன்னா பாதை சைடு ஒரு 3 அடி விட்டுருவோம். இங்க இருந்து வர்றதுக்கும் நமக்கு ஒரு பாதை, பள்ளிக்கு இங்க இருந்து டைரக்டா உள்ள போற மாதிரி பாதை, அந்த கேட்ல இருந்து வந்து இறங்குற மாதிரி ஒரு ஏறுற மாதிரி ஒரு பாதை நம்ம காமிச்சிக்கலாம். டோட்டலா அது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அந்த சைடு எதுவுமே உங்களுக்கு பார்வை இருக்காது, எந்த பார்வையுமே அதுல இருக்காது உங்களுக்கு. சரி, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது நல்ல முறையில நீங்க தான் பார்த்து இது பண்ணி தாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, பள்ளி வேலை நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதனால ஓடி வந்துட்டீங்க. சரி ஓடி வந்துட்டீங்க. சரி இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து மினாராவுடைய பெட் வேலையை ஆரம்பிச்சிடும். சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் பெட் வேலையை ஆரம்பிச்சிடும். அந்த 2 பெட்டுக்கு எவ்வளவு வருது ஏன்னா சரி அது மாதிரி அது ஒரு பட்ஜெட். கூலிங் ஷீட்டை பின்னால வச்சுருவோம், அது ஒரு பட்ஜெட். அது இல்லாம வந்து வெளிப்பள்ளிக்கு இதுக்கு ஒரு பட்ஜெட். பட்ஜெட் இன்ஷா அல்லாஹ் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நாளைக்குள்ள உங்களுக்கு நான் எல்லாமே கொட்டேஷன் அனுப்பிடுறேன். சரியா, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் பள்ளி அழகான முறையில ஜவஹரா வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் கஞ்சி போட இடத்துல கூலிங் ஷீட் என்னன்னு பாத்து அடி எவ்வளவு உயருதுன்னு பாத்து. ஏன்னா இப்ப வந்து இந்த பழைய பள்ளியை கைவிக்கிற மாதிரி இல்ல. ஆமா இது இப்ப பண்றதுனா நம்ம தட்டுறதா இருந்தா ரொம்ப ஈஸி தட்டிட்டு எடுக்கிறது, அதோட ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றதான் கொஞ்சம் சிரமம். அதனால இப்போ இருக்கிறது பள்ளியா நம்ம காமிச்சிக்கலாம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய குதுபுதீன் பாய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 20-30 ரூபாய் கையில செலவழிச்சு வந்த காசுகள்லாம் சேர்த்து வச்சு பள்ளி ரொம்ப இதா இருக்கு, செதில் அடைஞ்சு போய் இருக்கு. இந்த மேல உள்ள இந்த கட்டை குத்துலாம் வந்து என்னாச்சுன்னா புழுத்து உதிர ஆரம்பிச்சிச்சான். அப்ப ஒரு ஆள் தொழுவு ஆள் சொல்லியிருக்காரு, இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி பூசி இதை வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிருங்க, இல்லைன்னா அதை கட்ட கீழே வந்துருந்தாங்க. அந்த வேலையை பார்த்து வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கலாம், ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. வெளிப்பள்ளி உள்பள்ளி இதெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய நாட்டம் அதை அவர் சந்தோஷமா அவர் செய்யறாரு. ஏன்னா இப்பவும் பார்த்தா வெளியில கழுவி விட்டுட்டு இருக்காரு. இந்த பள்ளியுடைய தலைவர் செக்ரட்டரி உங்களை பத்தி சொல்லி ஆகணும். போன வீடியோல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு, இப்பவுமே எடுக்க வாய்ப்பு இல்லை. நல்ல மனிதர், பள்ளிக்காக நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க அப்படின்ட்டாங்க தலைவர். செயலாளரும் வந்து அழகான முறையில சொல்லிட்டு போயிட்டார், நீங்க அல்லாஹ்வை நாடுறான், இந்த பள்ளியை ஒளிமயமாக்கி தரக்கூடியது அவனோட பொறுப்பு, செய்யட்டும், இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு அவங்க 2 பேருமே உத்தரவு தந்திருக்காங்க. அது மாதிரி இந்த பள்ளியை வந்து வக்குஃபோட இணைச்சிருக்காங்க. இன்னும் மத்த டாக்குமெண்ட்ஸ் இதுகள் எல்லாமே வந்து பக்காவா வச்சிருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளியை ஒரு லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. இதுல வந்து என்னன்னா பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க, 2-3 பேர் பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் இதர செலவுகள் இருக்கு. அந்த இதர செலவுகளை ஈடுகட்டணும்னா இப்போ வெளிப்பள்ளியை ரெடி பண்றதுக்கு ஒரு ஆள் ஏத்துக்கிட்டாங்க, மினாராக்கு ஒரு ஆள் ஏத்துக்கிட்டாங்க. மினாராக்கு காலம் அந்த பேஸ் கட்டக்கூடிய காசு நம்ம கிட்ட இல்ல. கையில இருக்கக்கூடிய ஒரு 45,000 ரூபாய் வந்து அதை வச்சுதான் ஆரம்பிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாசத்துக்குள்ள, இந்த நோம்பு முடிகிறதுக்குள்ளேயே அது ஃபுல் ஆயிரும்னு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வந்த உடனே சாலுவி பையிட்ட காசை கொடுத்து அவங்களோட கணக்கு ஃபர்ஸ்ட் கணக்கை முடிச்சிருவோம், செகண்ட் கணக்கு 2வது பட்ஜெட்ல 2வது கணக்கையும் முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அதாவது ரொம்ப யோசனையா தான் அவங்க சொன்னாங்க, ஒண்ணு இல்லாத 0 பேலன்ஸ்லயே பள்ளியை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க உங்க கையில பாதி வச்சுட்டு யோசிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் சொன்ன வாக்கு வந்து இந்த ரமலானுக்குள்ளாகவே இந்த வேலைக்குள்ள அத்தனை தொகையும் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியை ஒளிமயமாக்கி தரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தருவோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி. அதே மாதிரி சின்ன சின்ன பொருளுதவி செஞ்சு, சின்ன அளவுல செஞ்சு, பெரிய அளவுல செய்ய மினாராக பொறுப்பேற்றுக்கிட்டவங்களுக்கும், இன்னும் நிறைய வந்து 1000, 500, 1000 தந்த எல்லா மக்களுக்குமே இந்த புனித ரமலான்ல துஆ செய்யறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சந்தோஷமா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கும். இல்ல அதுக்கு இல்ல, பள்ளியை வந்து ஒரு மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி ஜோரா. ஆமா பள்ளி அந்த மேல உள்ள சீலிங் வந்து செங்கக்குத்து 140 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. அது பூரா ஒரு மாதிரி கரையாம்பூத்து உழுவ ஆரம்பிச்சது. நம்ம தலைவர் செயலாளர்கிட்ட சொன்னேன்,
அவங்க உங்க இஷ்டம் தான், நீங்க நல்லது பள்ளிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா வெள்ளையை அடிச்சாச்சு. அந்த பலகைக்கு பலகை கலர் அப்புறம் இந்த கதவும் இப்ப போட்டதுதான். ஆமா, இந்த தொழுவுறப்போ இந்த சவுண்டு சத்தமா இருக்கு, அதனால இதை அடைச்சிட்டோம்னா சவுண்டு கேட்காது. ஆமா, அது ஏற்கனவே இது பழைய கதவு. ஆமா, பீரோ. ஆமா, இது வந்து பீரோ இப்பதான் வாங்கி கொஞ்சம் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சேன். நம்ம பள்ளிவாசலுக்கு பீரோ தேவைப்பட்டுச்சு. ஆமா, செகண்ட் ஹேண்ட் தான். ஒரு ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் வீட்டை காலி பண்ணி போனாரு, அவர்கிட்ட வாங்கி பெயிண்ட் அடிச்சேன். பள்ளிக்கு அவசியம் தேவைப்பட்டுச்சு. இந்த பள்ளியில வந்து இப்ப வந்து தலைவர் ஹசன். ஆமா, முகமது ஹசன். செயலாளர் வந்து தாஜுதீன் பாய். ஆமா, அருமையா சப்போர்ட் பண்ணுவாங்க. எது ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தைரியமா செய்யுங்கத்தா, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தைரியம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது வேலை நடந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போவாங்க, என்னத்தா எப்படி இருக்கு, என்ன செய்றீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு போவாங்க. மற்றபடி எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் ஒரு ஆலோசனை பண்ணிக்குவேன். இப்போ நீங்க வந்ததுதான் திடீர்னு வர்றதுனால அவங்கள என்னால கூப்பிட முடியல. போன தடவையும் அப்படிதான் ஆச்சு, இந்த தடவையும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நோம்பு திறக்கிற நேரத்துல கரெக்டா வந்துடுறீங்க. ஆரம்பிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ், மனம் என்னுடைய கனவு இது. ஆமா ஆமா, என்னுடைய துவா, ரொம்ப நாள் துவா இது. வெளியில இருந்து பார்க்கும் போது இது வீடு மாதிரி தெரியும். இப்ப மினரா வச்சுட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் இது அழகா பள்ளி ஆயிடும். ஆமா, அல்லாஹ் ஆலம், அவனே மிகப்பெரியவன். சூப்பர், அருமையா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். இந்திக்காரங்க விரும்பி சாப்பிட்டாங்க. எங்க வீட்டுல உங்க கஞ்சி அதான் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.